Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்க முகத்துல இந்த 7 அறிகுறிகள் இருக்கா? அப்போ உங்க கல்லீரல்ல ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அப்படி என்னென்ன 7 அறிகுறிகள் அப்படின்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நமது உடம்புல கல்லீரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு. இந்த கல்லீரல் உடலோட பல முக்கியமான வேலைகளை செய்யுது. இதோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இருக்க வாழ்க்கை முறை, உணவு பழக்கம் இதன் காரணமா கல்லீரல்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கல்லீரல்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பல்வேறு அறிகுறிகளை வெளிக்காட்டும். குறிப்பா நம்மளோட முகத்தை வச்சு கல்லீரல்ல பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நமது முகத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கல்லீரல் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உணர்த்துது. இப்ப ஒருவரோட கல்லீரல்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது முகத்துல எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்க வைக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கருவளையம். நீங்க நல்லா தூங்கியும் உங்களோட கண்களை சுத்தி கருவளையம் வருதா அப்படின்னா உங்க கல்லீரல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். கல்லீரல் இருக்குல்ல, அது நம்மளோட உடம்ப சுத்தி இருக்க நச்சுத்தன்மைகளை நீக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செயல்முறை குறையிறப்ப உடல்ல நச்சுக்கள் தேங்க ஆரம்பிச்சு அதன் விளைவா உடல்ல சோர்வு, மோசமான இரத்த ஓட்டத்துக்கு வழிவகுத்து கண்களை சுத்தி கருவளையம் உண்டாகும். செகண்ட் ஒன், கன்னங்கள்ல தடிப்புகள். உங்களோட கன்னங்கள்ல மட்டும் சிவப்பு நிறத்துல தடிப்புகள் இருந்துச்சுன்னா அதை சாதாரணமா நீங்க எடுத்துக்க கூடாது. இப்படி இருக்கக்கூடிய தடிப்புகள் இருக்குல்ல, அது அசாதாரண கல்லீரல் செயல்பாட்டினால் ஏற்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அளவை அதிகரிக்கிறதுக்கான காரணமா கூட இருக்கலாம். தேர்ட் ஒன், வறண்ட தோல். திடீர்னு உங்களோட முகத்துல அதிகமா வறட்சி ஏற்பட்டு திட்டுக்கள் வந்துச்சுன்னா அதை சாதாரணமா விட்டுறாதீங்க. இது சருமத்தின் கீழ் படிஞ்சிருக்கக்கூடிய பித்த உப்புக்கள், அப்படி இல்லைன்னா கல்லீரல் செயலிழப்பு காரணமா அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு சுரக்காததுனால கூட ஏற்படலாம். ஃபோர்த் ஒன், சருமம் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறத்துல இருக்கிறது. சருமம் அப்படி இல்லைன்னா கண்கள் மஞ்சள் நிறத்துல இருந்துச்சுன்னா அது கல்லீரல் பிரச்சனையினுடைய மிக முக்கியமான அறிகுறிகள்ல ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா இது கல்லீரல் செயல்படுறப்ப வெளியேறும்ல அந்த பிலுருபின் அப்படிங்கிற கழிவு பொருளோட தேக்கத்தினால ஏற்படுது. மஞ்சள் காமால பெரும்பாலும் கொழுப்பு கல்லீரல், அதாவது ஃபேட்டி லிவர், அப்படி இல்லைன்னா பிற கல்லீரல் நோய்கள் போன்ற நிலைமையை தான் குறிக்குது. ஃபிஃப்த் ஒன், முகத்துல வீக்கம். முகத்துல அடிக்கடி வீக்கம் ஏற்படுதா அப்படின்னா கல்லீரல் பிரச்சனை தீவிரமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா எப்போது கல்லீரல் திரவங்களை சமநிலைப்படுத்த முடியாம போராடுதோ அப்ப உடல்ல திரவங்கள் தேங்கி வீக்கத்தை உண்டாக்கும். அதுவும் இப்படி முகத்துல வீக்கத்தை அதிகமா ஏற்படுத்தும். சிக்ஸ்த் ஒன், முகப்பரு. போதுமான சரும பராமரிப்புகளை நீங்க மேற்கொண்டும் முகத்துல பருக்கள் அதிகமா வருதா, அதுவும் வீடியோல காட்டியிருக்க மாதிரி தாடை பகுதிகள், கன்னங்கள்ல அதிகமா பருக்கள் வருதா அப்படின்னா கல்லீரல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா முகத்துல பருக்கள் அதிகமா வந்துச்சுன்னா அதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. கல்லீரல்ல பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறியை தான் அது வெளிப்படுத்துது. செவன்த் ஒன், வெளிரிய சருமம். முக சருமம் வெளுத்து போனது போல் இருந்துச்சுன்னா அது கொழுப்பு கல்லீரலோட அறிகுறியா இருக்கலாம், அதாவது ஃபேட்டி லிவரோட அறிகுறியா இருக்கலாம். கல்லீரல் அப்படிங்கிறது சரியா திறம்பட செயல்படாத போது கல்லீரல்ல முக்கியமான வேலையான நச்சு நீக்கம், மெட்டபாலிசம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு சருமம் இருக்குல்ல அதோட இயற்கை பொலிவை இழக்கும். அதன் விளைவா முகம் வெளுத்து போய் பொலிவிழந்து இருக்கும். இந்த வீடியோல கல்லீரல்ல ஏதாவது பாதிப்பு இருந்தா அது முகத்துல காட்டக்கூடிய 7 அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இவ்வளவு நாள் இந்த 7 அறிகுறிகளும் சாதாரணமா முகத்துல வர்றது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். இனிமே இதுல ஏதாவது ஒரு அறிகுறியோ இல்ல 7 அறிகுறிகளோ இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி உடனே கல்லீரல் பாதிப்பை சரிப்படுத்துவோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.